நைன் டெயில்ஸோட நடந்த பேட்டில்ல மினாட்டோவும் குஷினாவும் அந்த பேட்டில் ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. இறக்கறதுக்கு முன்னாடி ஹிருசன்ட்டு நருட்டோவை பார்த்துக்கங்கன்னு ஒப்படைச்சிட்டு இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாமே உச்சிகாஸை ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களால தான் நைன் டெயில்ஸ் ஊருக்குள்ளே வந்துச்சு, அதனால உச்சிகாஸை ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி டான்ஜோ ஃபுகாக்குவை மேனிபுலேட் பண்ணுறான். ஃபுகாக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற உச்சிகாஸோட லீடர் தான் ஃபுகாக்கு. இவருக்கு இட்டாச்சி சாஸ்கேன்னு 2 பசங்க இருக்காங்க. டான்ஜோ ஃபுகாக்குவை மேனிபுலேட் பண்ணுறான். உச்சிகா கிளானை லீஃப் வில்லேஜுக்கு அகேன்ஸ்டாக திரும்ப வைக்கிறதா டான்ஜோட மொத்த பிளானாகவே இருக்கும். இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு ஷிஷி உச்சிகா ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவான். பட் அவனால முடியாது. இந்த விஷயம் டான்ஜோக்கு தெரிய வர டான்ஜோ அவனை கொல்ல ட்ரை பண்றான். அவனோட ஒரு ஷேரிங்கான் எடுத்துக்கிறான். இன்னொரு இருக்கிற ஷேரிங்கானை வச்சுட்டு ஷிஷு எப்படியாவது காப்பாத்திடலான்னு சொல்லி இட்டாச்சிட்ட போயிட்டு அவன் மொத்த பிளானையும் அவனோட இன்னொரு ஷேரிங்கானையும் கொடுத்துட்றான். இந்த ஷேரிங்கானை யூஸ் பண்ணி கோட்டாமாட்சு கமெண்ட்டை கென்ஜுட்சுவை கேஸ்ட் பண்ணி எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்றான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டான்ஜோ வந்து இட்டாச்சியை மேனிபுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உன் தம்பியை மட்டும் விட்டுட்டு நீ மற்ற எல்லாத்தையுமே கொண்டுருவான் கிளானில் இருக்கிறவங்கள, அப்பதான் லீஃப் வில்லேஜ் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றான். இட்டாச்சிக்கு வேற வழியே இல்லாம அவன் சொந்த கிளானை கொல்ல போறான். இட்டாச்சி ஒபிட்டோ கிட்ட ஹெல்ப் கேட்டு போறான். அவன் மொத்த கிளானையும் ஸ்லாட்டர் பண்றான். அந்த நைட்ல இருந்து இட்டாச்சியை கிளான் கில்லர்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மொத்த நிஞ்சா வேர்ல்டுமே இட்டாச்சியை ஒரு வில்லன் மாதிரி பாக்குது. பட் இட்டாச்சி ஒரு ரியல் ஹீரோ. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நருட்டோக்குள்ள குராமா இருக்கிறத யாருமே வெளியே சொல்லக்கூடாதுன்ற ஒரு நியூஸ் இருக்கும். பட் டான்சோ என்ன பண்றான், ஊர் மக்கள் ஃபுல்லாத்துட்டையும் சொல்லிடுறான் நருட்டோக்குள்ள தான் அந்த நைன் டெயில்டு பீஸ்ட் இருக்குன்னு. ஊர் மக்கள் எல்லாருமே நருட்டோவை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பசங்களை விளையாட அனுப்ப மாட்டாங்க. நருட்டோ கிட்ட யாருமே பேசக்கூட விரும்ப மாட்டாங்க. ஒரு மிருகம் மாதிரி நருட்டோவை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நருட்டோவை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணது இந்த ராமன் காய் தான். நருட்டோவுக்கு எப்போ சாப்பாடு வேணும்னாலும் ராமனை கொடுப்பாரு. அவன் எப்போ போய் கேட்டாலுமே கொடுப்பாரு. அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போகுது. நருட்டோ எப்படி அகாடமிக்குள்ள செலக்ட் ஆயிடுறான். பட் அவனால கெனின் ஆக முடியல. கஷ்டப்பட்டு எப்படி ஒரு வழியாக கெனின் ஆயிடுறான். டீம் 7ல ஜாயின் பண்றான். டீம் 7ஓட லீடர் யாருன்னு கேட்டிங்கன்னா ககாஷி. டீம் 7ல யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நருட்டோ, சாஸ்கே, சாக்குரா 3 பேருமே இருக்காங்க. இதான் டீம் 7. இந்த டீம் 7ஐயும் சுனின் எக்ஸாமுக்கு அப்ரூவ் பண்ணுறாரு ககாஷி. இதை வந்து இருகா சென்சே வந்து வேணான்னு நினைக்கிறாரு. இவங்கெல்லாம் சுனின் எக்ஸாமுக்கு இன்னும் எலிஜிபிள் ஆகலன்னு நினைக்கிறாரு. சுனின் எக்ஸாமும் நடக்குது. இவங்க எல்லாருமே சுனின் எக்ஸாமில் கலந்துக்கிறாங்க. அங்கே தான் நிறைய பேட்டில் நடக்குது. சுற்றி இருக்கிற எல்லா வில்லேஜ்லேருந்தும் கெனின்ஸ் வராங்க சுனின் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. இங்கே ரொம்ப பெஸ்ட் பேட்டில்னு கேட்டிங்கன்னா காரா வர்சஸ் ராக்லி ஃபைட்டு, நெஜி வர்சஸ் நருட்டோ ஃபைட்டு, டெமாரி வர்சஸ் சிக்கமாருன்ற ஃபைட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபைட் நடக்குது. இந்த டைமில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிடன் சாண்ட் வில்லேஜ், ஹிடன் லீஃப் வில்லேஜை பிட்ரே பண்ணிடுறாங்க. இதுக்கு காரணம் ஒரோச்சுமாரோட ஒரே பிளான் தான். ஒரோச்சுமாரோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் பல வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களை வச்சு இம்மார்டாலிட்டி ஜுட்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. அதில் நிறைய பேர்த்த கொல்லவும் செஞ்சிருப்பாரு. இதனால ஹிருசன் அவரை ஊரை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாரு. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக இந்த மாதிரி சுனின் எக்ஸாமுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டுபடுத்தி எல்லாத்தையுமே கொல்லுன்ற மாதிரி வந்திருப்பாரு நம்ம ஒரோச்சுமாரோ. இதுக்கு காராவை ஒரு பகடை கையை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நருட்டோக்குள்ள எப்படி 9 டெயில் சீல்டாக இருக்கோ அதே மாதிரி காராக்குள்ள 1 டெயில் சீல்டாக இருக்கும். அதோட பவரை யூஸ் பண்ணி லீஃப் வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ணுன்றதான் ஒரோச்சுமாரோட பிளானாகவே இருக்கும். இந்த பிளான் படியே போயிட்டு இருக்கும்போது ஒரோச்சுமாருக்கும் ஹிருசனுக்கும் ஒரு பேட்டில் நடக்குது. அதில் ஒரோச்சுமாரு எடோ டென்சேவை யூஸ் பண்ணி ஹாஷிராமாவையும் டோபிராமாவையும் சம்மன் பண்ணுறாரு. எடோ டென்சேனா ரீஅனிமேஷன் ஜுட்சு, இறந்தவங்களை ரீஅனிமேட் பண்ண முடியும் அவங்க டிஎன்ஏ வச்சு. ஹிருசன் எப்படியோ அவங்க 2 பேத்தையுமே சீல் பண்ணி ஒரோச்சுமாரோட கையவும் சீல் பண்ணிடுறாரு ரீப்பர் டெத் சீலை யூஸ் பண்ணி. அதனால ஒரோச்சுமாராவால் ஹேண்ட் சைன்ஸ் யூஸ் பண்ணி நிஞ்சுட்சு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ தான் காரா வந்து 1 டெயில்டு பீஸ்டோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு போகிறாரு. 1 டெயில்டு பீஸ்ட் காராவை கண்ட்ரோல் எடுத்துக்குது. இப்போ நருட்டோக்கும் அவங்களுக்கும் ஃபைட் நடக்கிறப்ப நருட்டோ சீஃப்டோட சம்மன் பண்ணுறான். இந்த சம்மனிங் ஜுட்சுவை ஜிராயா சுனின் எக்ஸாமுக்கு முன்னாடி நருட்டோக்கு சொல்லி கொடுத்துருப்பான். நருட்டோ அந்த சீஃப்டோட சம்மன் பண்ணி எப்படியோ அந்த பேட்டில் வின் பண்ணிட்டு காராக்கு புரிய வைக்கிறாங்க. நமக்கு ஒரு சில நண்பர்கள்லாம் இருக்காங்கன்ற மாதிரி புரிய வைப்பான். காராக்கும் நருட்டோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரோச்சுமாராவால் ஹேண்ட் சைன்ஸ் யூஸ் பண்ண முடியாது இல்லையா நின்ஜுட்சு. அதனால வேற ஒருத்தரோட பாடி ஆக்குபை பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வரான். இது மூலியமா அவனால சாகாவரத்தோட இருக்க முடியும், இம்மார்டாலிட்டியா வாழ முடியும். அதுக்கு ஒரோச்சுமாரோ சூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கே உச்சிகாவை. ஏன்னா சின்ன வயசுல இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் இல்லையா, ஸோ வளர்ந்தானா இட்டாச்சி விட பவர்ஃபுல்லாக வருவான்ற மாதிரி சொல்லி சாஸ்கேட்ட போய் பேசுகிறான். அவங்க அண்ணனை கொல்றதுக்கு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், ஆனால் உன் பாடியை நான் மேனிபுலேட் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்கிறான். சாஸ்கே அதுக்கு ஒத்துக்கிறான். இவன் ஒரோச்சுமாரு கர்ஸ்டு மார்க்கை சாஸ்கே மேலே செலுத்துறான். இந்த கர்ஸ்டு மார்க் சாஸ்கேக்கு பவரை கொடுத்தாலும் ஒரோச்சுமாரு நினைக்கிறப்பெல்லாம் சாஸ்கேவை அவனால் மேனிபுலேட் பண்ணிக்க முடியும். இந்த விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்குது. இப்போது ஹிருசன் இறந்துட்டார் இல்லையா, அதனால அடுத்த ஹோக்காகவே சூஸ் பண்ணுறாங்க. யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜிராயாவை முதல்ல இது பண்ணுறாங்க. அவர்கிட்ட போய் பேசி பார்க்குறாங்க, நீங்கள் ஹோக்காகேவா இருக்கீங்களான்னு. ஜிராயா நான் இல்லை, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு லெஜெண்டரி சானின் இருக்காரு, நான் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அவன் போய் சுனாடேவை கூப்பிட்றான். அதாவது இந்த 3 லெஜெண்டரி சானின் இருக்காங்க இல்லையா, ஜிராயா, சுனாடே, ஒரோச்சுமாரோ. இதில் இப்போ ஜிராயா வேணான்னு சொல்லிட்டாரு, ஒரோச்சுமாரோ ஈவில். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபினா சுனாடே தான். ஸோ சுனாடேவை அடுத்த ஹோக்காகேவா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. சுனாடேவை அடுத்த ஹோக்காகேவா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் தான் ஜிராயா வந்து நருட்டோக்கு ரசேங்கானை சொல்லி கொடுப்பான். சுனாடேவும் ஹொக்காகேவா பதவியை ஏற்றுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது தான்
அகாட்சுகி தன்னோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு டெயில் பீஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுறாங்க. அகாட்சுகின்றது நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி ஃபார்ம் ஆனிச்சுன்றதை. நாகட்டோ உசுமாக்கி யாஹிகோவோட டெத்துக்கு பழிவாங்கிற விதமாக அகாட்சுகியை ஃபார்ம் பண்ணியிருப்பான். அகாட்சுகியோட பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா 9 டெயில்டு பீஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி 10 டெயிலுக்கு உயிர் கொடுக்குறது அகாட்சுகியோட பிளான். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டெயில்டு பீஸ்ட்டாக கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த டெயில்டு பீஸ்ட்டை சீல் பண்ணிக்கிறவங்கள ஜிஞ்சுரிக்கின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜிஞ்சுரிக்கியாக போய் தேடி அந்த ஜிஞ்சுரிக்கியை பிடிச்சி அவங்க உடம்பு டெயில் பீஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 10 டெயில்ஸ்க்கு உயிர் கொடுக்குறது தான் அகாட்சுகியோட பெரிய வேலையாகவே இருக்கும். இவங்க அந்த பிளான் படி ஃபஸ்ட்டு காராவை போய் பிடிச்சிட்டு வராங்க. காரா உடம்புலேருந்து 1 டெயில் பீஸ்ட்டை எடுத்த உடனே காரா இறக்குற மாதிரி போயிடுறாரு. இப்போ தான் லேடி சியோ, அதாவது சாண்ட் வில்லேஜில் இருக்கிற லேடி சியோ வந்து தன்னோட லைஃப் ஃபோர்ஸை காராக்கு கொடுத்து காராக்கு உயிர் கொடுக்குறாங்க.